உங்களோட அடுத்து டேரட் ரீடிங்கில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்களே, அடுத்து என்ன செய்கிறதா ஒரு பிளானிங் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் ஹீலிங் தான் மெயின் ஹீலிங் கான்செப்ட் தான். ஸோ அந்த ஹீலிங் இப்போ டேரோ கார்ட் ரீடிங் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஹீலிங்னா என்னன்றது தெரிய வரல இன்னமும் கூட நம்ம இந்தியா லெவலில் தெரிய வரல. அந்த ஹீலிங்கை வந்து பெருசாக்கணும். ஸோ வெளியே வந்து நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு. அது டேரோ கார்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா? நிறைய கோவில்களுக்கு போய் பிரசனம் பார்க்குறேன். அதாவது இப்போ ஒரு தனிப்பட்ட நபருக்கு பார்க்கும்போது இல்லை ஒரு குழுவுக்கே பார்க்கும்போது ஒரு அஷ்டமங்கல பிரசனமோ ஒரு சோழி பிரசனமோ பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கோவிலுக்கு போய் பார்க்கும்போது அங்கே தெய்வ பிரசனமாக பார்ப்போம். அந்த உள்ளே இருக்க தெய்வம் என்னவா இருக்காங்க, முதல்ல தெய்வம் அங்கே இருக்கா, அந்த கோவிலில் தெய்வம் என்னவா இருக்காங்க, என்ன எனர்ஜியோடு உட்காந்துருக்காங்க, வெளியிலேருந்து யாராவது அந்த தெய்வத்தை கட்டு போடுற மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், இப்படி எல்லாம் பார்க்குறதுக்கு பேர் தான் தெய்வ பிரசனம். இது வரைக்கும் நான் பார்த்த ஆச்சரியம் என்னென்னா, சோழி பிரசனம் என்ன சொல்லுதோ அந்த பிரசனம் என்ன சொல்லுதோ அதே தான் டேரட் ரீடிங் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லும். ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படி ஈக்குவல் பேலன்ஸில் சொல்லும். சம்டைம்ஸ் இங்கே சொல்லாதது இல்லைன்னா இங்கே நம்மளால் எடுக்க முடியாத டீகோட் பண்ண முடியாத டேரட் சொல்லும். உள்ளே இருக்கிற அந்த குருக்கள் அவர் தான் அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு இடத்துல அந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சு பாலாலம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவரோட குழந்தைக்கு பேச்சு சரியாக வரல, கொஞ்சம் திக்கி வருது, பேச்சு நின்று வருது. நான் என்ன சொன்னேன், இந்த கோவில் நல்லா டெவலப் ஆகும்போது குழந்தைக்கு பேச்சு நல்லா வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. வணக்கம் சாரா மேடம், வெல்கம். நம்மளோட ஸ்ரீ மகாசினிபிடி சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் நம்மளோட சேனலுக்கு வந்ததுக்கு. நீண்ட நாளாக இது ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு. நேர்கள் எல்லாருக்கும் சாரா மேடம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டேரட் ரீடர், சவுத் இந்தியாவில். உங்களோட அடுத்து டேரட் ரீடிங்கில் இப்போ ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்களே, அடுத்து என்ன செய்கிறதா ஒரு பிளானிங் இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ முருகர் கார்டு டெவலப் பண்ண மாதிரி அடுத்து வேறு என்ன ஒரு வளர்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை பண்ணிட்டுருக்கீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் ஹீலிங் தான் மெயின் ஹீலிங் கான்செப்ட் தான். ஸோ அந்த ஹீலிங் இப்போ டேரோ கார்ட் ரீடிங் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஹீலிங்னா என்னன்றது தெரிய வரல இன்னமும் கூட நம்ம இந்தியா லெவலில் தெரிய வரல. அந்த ஹீலிங்கை வந்து பெருசாக்கணும். ஹீலிங் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. எப்படி வந்து நம்ம மெடிகேஷன் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஹீலிங்கும் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த ஹீலிங் இருந்தால் அந்த மெடிகேஷன் கூட சமநிலைக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஹீலிங்கினுடைய அந்த ஒரு தேவை என்ன, அது எல்லா மனுஷனுக்கும் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ ரொட்டீனா நம்ம வந்து மளிகை சாமான் சர்க்கிள் பண்றோம் இல்லையா, சொரி சைக்கிள் பண்றோம். அந்த மாதிரி நம்ம எனர்ஜி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். எல்லாருக்குமே அந்த ஹீலிங் அப்போ தேவைப்படும். அப்போ செல்ஃப் ஹீலிங் சில பேரால பண்ண முடியும், ஆனா எல்லாராலையும் செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியுமானா முடியாது. அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இங்க தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜி வச்சுதான் இந்த எனர்ஜியை கிளியர் பண்ண முடியும். அப்போ அந்த ஹீலிங்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தேவை. அது அதனுடைய பவர் என்ன, அதனுடைய யூஸ் என்ன, அது இன்னும் வந்து சரியா தெரியல. உண்மை, அது தெரியப்படுத்தணும், அது பெரிய அளவுல கொண்டு போகணும். அதற்கான முயற்சி தான் ரொம்ப பேர்கிட்ட இருக்கிறது. என்னன்னா, என்கிட்ட நிறைய திறமை இருக்கு சார், ஆனால் நல்லா சாதிக்க முடியலன்னுவாங்க. காரணம் அவங்க அதுக்கு ஒத்துழைக்காது. ஃபுல்லாக உள்ள நெகட்டிவாக போட்டு அழுத்தி டம்ப் பண்ணி உள்ளே இருக்கும். அதை கிளியர் பண்ணி விடும்போது தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்படி நிறைய பேர் மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா, நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம். நம்ம காதில் வந்து விழுகிற செய்திகள் ஆகட்டும், நம்ம பார்க்குற விஷயங்கள் ஆகட்டும், அது என்ன பண்ணுது, நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி தானே ஒரு நியூஸ் பார்க்குறோம், நம்ம கடந்து போயிடுவோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம், அது உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி உண்மையிலே எல்லாருக்கும் தேவை என்னென்னா, ஹீலிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. நமக்கு இருக்கிற அந்த உடல் உபாதைகள் வந்து மருந்து, மெடிசன் அதெல்லாம் ஒரு பக்கம், அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறது ஒரு பக்கம். பட் கண்டிப்பாக ஒரு ஹீலிங், ஒரு நல்ல ஹீலர்கிட்ட நம்ம அடிக்கடி ஹீலிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதில் என்னன்னா, எனக்கு இன்னொரு சில விஷயங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம். எனக்கும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது சார், யூனிக்காக. ஏன்னா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து தெய்வத்துக்கே பிரசனம் பார்ப்பீங்க, கோவில்களுக்கெல்லாம் பிரசனம் பார்க்குறீங்க அப்படின்றது. அதில் டேரோ கார்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா அது நீங்கள் பிரசனம் அது ரொம்ப கரெக்டாக எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குன்ற நான் கேள்விப்பட்டேன். ஸோ வெளியே வந்து நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு. அது டேரோ கார்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா? நிறைய கோவில்களுக்கு போய் பிரசனம் பார்க்குறேன். அதாவது இப்போ ஒரு தனிப்பட்ட நபருக்கு பார்க்கும்போது இல்லை ஒரு குழுவுக்கே பார்க்கும்போது ஒரு அஷ்டமங்கல பிரசனமோ ஒரு சோழி பிரசனமோ பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கோவிலுக்கு போய் பார்க்கும்போது அங்கே தெய்வ பிரசனமாக பார்ப்போம். அந்த உள்ளே இருக்க தெய்வம் என்னவா இருக்காங்க, முதல்ல தெய்வம் அங்கே இருக்கா, அந்த கோவிலில் தெய்வம் என்னவா இருக்காங்க, என்ன எனர்ஜியோடு உட்காந்துருக்காங்க, வெளியிலேருந்து யாராவது அந்த தெய்வத்தை கட்டு போடுற மாதிரி
ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்து இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு பேர் தான் தெய்வ பிரசனம். இதுக்கு நிறைய நியமங்கள் இருக்குது. அப்படி தமிழ்நாட்டில் நிறைய கோவில்களுக்கு போய் பிரசனம் பார்த்து, சில கோவில் கட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நின்றுரும். அந்த பணிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது. அப்படி அந்த மாதிரி இருந்த கோவில்கள் நிறைய கோவில்களுக்கு போய் பிரசனம் பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வேலை தொடங்கும். இப்போது இந்த மாதிரி மெத்தட்ஸில் நான் பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு சில நேரம் வந்து நம்ம ஒரு தடவை டேரட்டும் எடுத்து பார்த்துடலாமே எனக்கு தோணும். ஏன்னா எல்லாம் ஸ்பிரிச்சுவல் கனெக்டட். அப்போ எனக்கு அந்த செல்ஃப் கைடன்ஸ், எனக்கு முதல்ல கைடன்ஸ் வேணும். எனக்கு அந்த சொன்ன பிரசனத்தை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டோமா, நமக்கு சொன்ன வந்ததை நம்ம சொல்லிட்டோமான்றதை டேரட்டில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுவேன். என்ன இதை பண்ணுறதுக்கு உங்கள் நாலேஜ் ரொம்ப ஹையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து வேற ஒரு நாட்டில் அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் வந்து வேற ஒரு நாட்டில் டெவலப் பண்ணதுனால இங்கே நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அவ்வளோதான். அந்த நாலேஜ் நமக்கு நல்ல நமக்கு கை கொடுக்குற ஒரு நாலேஜாக இருக்கும் போது, ஹை நாலேஜாக இருக்கும், நிச்சயமாக நம்மளால் அதை டீகோட் பண்ணி சொல்ல முடியும். மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, பார்த்து எப்பவுமே எழுதி வச்சுருவேன். அந்த கார்ட்ஸை பார்த்துட்டு நான் ஒரு தடவை ஒரு நோட்ஸாக எழுதிட்டு அதை அந்த குழுவுக்கு காட்டுவேன். அந்த கோவிலில் இப்போ சப்போஸ் கோவில் கட்டுறாங்கன்னா அந்த குழுவுக்கு காட்டுவேன். இப்படி இருக்குது உங்கள் தெய்வம், இந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த ஆச்சரியம் என்னென்னா, சோழி பிரசனம் என்ன சொல்லுதோ, அந்த பிரசனம் என்ன சொல்லுதோ அதே தான் டேரக்ட் ரீடிங் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லும். ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படி ஈக்குவல் பேலன்ஸில் சொல்லும். சம்டைம்ஸ் இங்கே சொல்லாதது இல்லைன்னா இங்கே நம்மளால் எடுக்க முடியாத, டீகோட் பண்ண முடியாத டேரட் சொல்லும். டேரட் சொல்லாததை சோழி பிரசனம். அப்போ நமக்கு இது என்னென்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. இது எல்லாமே எனர்ஜியை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது தான். அப்படியே ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு டேரட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. குறிப்பாக கோவில் பிரசனம் பார்க்கணுன்னு எனக்கு வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்க்கணுங்க, இந்த மாதிரி கோவில் இப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா. எனக்கு பக்கத்தில் என் கையில் எப்பயுமே டேரக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், என் நேரமும் கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேட்கும் போது, அவங்க ஃபோனில் கேட்கும் போதே நான் உடனே ஒரு டேரக்ட் எடுத்து பார்ப்பேன். இவங்க ஆறா என்ன சொல்ல வருது, அந்த கேட்குற நேரத்துக்கு இந்த பிரபஞ்சம் என்ன அனுமதி நம்ம கொடுக்குது. ஒருவேளை அங்கே பாசிட்டிவான கார்டு வந்ததுன்னா அந்த கோவிலுக்கு நான் வரேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லுவேன். இங்கே கார்டு நெகட்டிவாக வந்துருச்சுன்னா இப்போதைக்கு வேண்டாம், 81 days கழித்து கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்கலாம், இன்னும் உங்கள் தெய்வம் இன்னும் அதுக்கான உத்தரவு வரல. இது ரொம்ப குயிக்காகவும் சரி, எனக்கு அந்த எனர்ஜியை கரெக்டாக பிரதிபலித்து சொல்லிடும். மாற்றி சொல்லவே சொல்லாது, ரொம்ப பக்காவாக எனக்கு பிரதிபலித்து சொல்லும். இந்த மாதிரி எனக்கு டேரக்ட் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னென்னா தெய்வ பிரசனத்தில் ஏன் சோழி பிரசனமாக நம்ம பார்க்குறோம்னா, இது அந்த காலத்துலேருந்து இது ஒரு மெத்தடாக நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த சோவி அவ்வளோ விஷயம் சொல்லும். அதில் டீகோட் பண்ணி நம்ம பார்க்க, எப்படி நமக்கு டேரக்டில் டீகோடிங் இருக்கோ இந்த மாதிரி சோவி வந்து அவ்வளோ விஷயம் நமக்கு சொல்லும். இந்த வடிவம் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, அந்த தெய்வத்துக்கு பசியில் இருக்கா, நம்ம தேவையான அளவுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறோமா வைக்கலையா, பாமாலை எப்படி இருக்குது, பூமாலை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அதில் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இதுவே என்னென்னா, தெய்வத்துக்கு பிரசனம் பார்க்குற குறைஞ்சிருச்சு. பார்க்குற ஆட்களும் குறைஞ்சிட்டாங்க, பார்க்குற முறையும் குறைஞ்சிருச்சு. இப்போ இது நம்ம சொல்லும் போதே நிறைய பேர் என்னது தெய்வத்துக்கே பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். எல்லாரும் நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, தெய்வத்தை கொண்டு போய் நம்ம கோவிலில் வச்சுட்டோம்னா தெய்வம் அங்கேயே தான் உட்காந்துருக்கு, எங்கேயும் போகல அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, நிறைய ப்ளஸ் மைனஸ் நடக்கும். ஒரு கோவிலில் பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் நல்லது கெட்டது நிறைய நடக்கும். தேவையில்லாத ஏதாவது விஷயத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து கூட சமீபத்தில் ஒரு பிரபல்ய இல்லை உலக பணக்கார கோயில்னு சொல்லக்கூடிய கோயிலே சில தவறுகள் நடந்துச்சு. அந்த தவறுகள் நடந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கோவிலையே சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி எல்லாரையும் பக்தர்கள் எல்லாரையும் அனுமதி பண்ணாங்க. இந்த மாதிரி சில தவறுகள் ஏதாவது நம்மளை அறியாமல் நடந்திருக்கலாம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் தான் தெய்வம் திருப்பி வந்து அந்த இடத்துல உட்காரும். நான் நிறைய கோவில்களுக்கு போய் பிரசனம் பார்க்கும்போது அங்கே வெறும் சிலை தான் இருக்கும், உள்ள தெய்வம் இருக்காது. அந்த ஒரு எனர்ஜி இருக்காது, எனர்ஜி இருக்காது. இவங்கள்ட்ட டேய் போடா அப்படின்ட்டு தெய்வம் இருந்துச்சு கிளம்பி வெளில போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கோவில்கள் நான் போய் பார்த்தது உண்டு. அப்படி உங்களுடைய அனுபவத்தில் ஒரு பாழடைஞ்ச சிதிலமடைஞ்ச ஒரு கோவிலுக்கு நீங்கள் பிரசன்னம் பார்த்து அது இன்னைக்கு எடுத்து கட்டி ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது, பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க தெய்வம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்குமா அந்த மாதிரி? நான் ஏதாவது யூனிக்காக ஒரு கோயிலில் சொல்லுங்கள். இன்றைக்கும் நான் ரொம்ப என்னோடய லைஃப்லேயே நான் மறக்க முடியாத ஒரு பிரசன்னம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோவில் 8 வருஷமாக பணிகள் நின்று போய் ஒரு பெருமாள் க்ஷேத்திரம் பணிகள் நடந்துக்கிட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70% வேலையை முடிச்சுட்டாங்க. ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணி வேலைகள்லாம் முடிச்சுட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் வேலை நின்று போயிடுச்சு. அந்த வேலை நின்னா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு செங்கலை எடுத்து வச்சா கூட அந்த ஊரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இப்படி நடந்துட்டு இருந்தது. அந்த கோவிலில் யாரெல்லாம் போய் உள்ளே கால் வச்சு அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையும் ஒருத்தரையாக தூக்கிட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜில் என்னை பிரசனம் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துக்கு.
இது எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த கோவில், அதை சுற்றி உள்ள இன்னொரு கோவிலும் கும்பாபிஷேகம் லெவலுக்கு அதை கொண்டுட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 வருஷமாக வேலை நடந்து அப்படியே அந்த கோவிலோட பிரசனம் என்னால் மறக்கவே முடியாது. அதில் என்னென்னா, பிரசனம் பார்க்க போனவங்களுக்கும் பாதிப்பு இருந்தது அந்த கோயிலில். நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 பேர் வந்து அங்கே பிரசனம் சொல்லியிருக்காங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் பாதிச்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு கோவிலுக்கு என்னை பிரசனம் பார்க்க கூட்டிகிட்டு போய் நல்ல முறையில் அங்கே தேவ பிரசனம் பார்த்து கொடுத்து இப்போ அந்த கோயில் டெவலப் ஆகிடுச்சு. இந்த கோயில் உண்மையிலேயே என்னால் மறக்கவே முடியாது. இப்போ அதுக்கு கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. அதுக்கும் டேட்டு என்கிட்ட தான் இப்போது பேசி எல்லாம் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோயில்கள் சொல்லலாம். அதாவது வேலைகள் நின்று போய் அப்படியே நிற்கும். அந்த நேரத்தில் போயிட்டு பிரசனம் பார்க்க போய் அதுக்கப்புறம் அந்த கோயில் டெவலப் ஆகிறது கண்கூட. அதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் கொடுத்துட்டு வந்த எவிடன்ஸ் என்னென்னா, இந்த கோவில் வளர வளர பணிகள் அடுத்து நடக்க ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ளே இருக்கிற அந்த குருக்கள் அவர் தான் அந்த பூஜை பண்ணிகிட்ருக்கார். பக்கத்தில் ஒரு இடத்துல அந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சு பாலாலயம் பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்கார். அவரோட குழந்தைக்கு பேச்சு சரியாக வரல, கொஞ்சம் திக்கி திக்கி வருது, பேச்சு நின்று வருது. நான் என்ன சொன்னேன், இந்த கோவில் நல்லா டெவலப் ஆகும்போது அந்த குருக்களோட குழந்தைக்கு பேச்சு நல்லா வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னா. இப்போ எனக்கு சமீபத்தில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்போ அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு, இந்த கோயிலும் ஒரு பக்கம் டெவலப் ஆகிடுச்சு. இப்படி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு உண்டு. இன்னும் ஒரு கேள்வி எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுது. உலகத்தில் எந்த நாட்டில், இந்தியா விட்டுங்க, எந்த நாட்டில் இந்த இடத்துல முருகர் கோவில் வந்தால், சிவன் கோவில் வந்தால் நல்லாயிருக்கும்? அந்த ஒரு பதில், அது ஏன், அதுக்கான ரீசன் அதை எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக நம்ம நாடு தான் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், அதில் மாற்றுக்கிறது. இன்னும் எத்தனை 1000 கோயில் வந்தாலும், குறிப்பாக இந்தியாவில், அதுவும் தென்னகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து இதுதான் கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். மற்ற விஷயங்களுக்கு மற்ற ஊர்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், மற்ற நாடுகள் இருக்கட்டும். அடுத்து இதோட அடுத்த பரிணாமம், ஏன்னா இன்றைக்கி உலகங்கிறது கைக்குட்டம் மாதிரிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி இப்படி யார் வேணாலும் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், போகலாம், வரலாம். இன்னொரு நாட்டுக்கு இந்த முருகர் கோயிலோ இல்லை ஒரு சிவன் கோயிலோ அடுத்து வந்தே ஆகணும், இல்லை ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் வரணும் அப்படின்னா, இலங்கையில் அடுத்து ஒரு சிவன் கோயிலோ இல்லை இன்னும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் கோயில் வரதான் போகுது. இது என்னோடய ப்ரெடிக்ஷன். பார்ப்போம், அது இன்னும் வருங்காலத்தில் அப்படி ஒரு கோவில் வரப்போகுது. அந்த நாடை எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்போ அங்கேருந்து நிறைய பேர் வெளியில் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வமாக ஒரு தெய்வம் வந்து அங்கே வந்து உட்கார போகுது. அதை சில பேர் எல்லோரும் கை கோர்த்து அதை வந்து பெரிய அளவில் எடுத்து செய்ய தான் போகிறாங்க. அப்படி ஒரு கோவில் இலங்கையில் ஒரு இடத்துல வந்து அமைய போகுது. பார்ப்போம், அதை தான் அடுத்த ஃபியூச்சர். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது, கேள்வி வருதுன்னா பதில் ஆல்ரெடி உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்றது. அப்போ உங்களுக்குள்ள அந்த பதில் இருக்கிறதால எனக்குள்ள வந்து கேள்வி வந்திருக்கு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்க. கிளாஸில் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னா, பதில் பிறந்த உடனே தான் கேள்வியும் பிறக்குது, பதில் இல்லாமல் கேள்வி கிடையாது. இந்த வார்த்தை நான் எப்பயுமே கிளாஸில் சொல்லுவேன். நீங்களும் எக்ஸாக்டாக அதே தான் சொன்னீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க, கேட்கும் போது இந்த நேரத்துக்கு என்னோடய ஸ்பிரிச்சுவல் பவர் எனக்கு அதுதான் சொல்லுச்சு. அப்போ இலங்கையில் ஒரு பெரிய கோவில் வரதா இருக்குது, அதில் சிவனும் முருகனும் இருப்பாங்க. அது பெருசாக உலகத்தையே வழிநடத்த போகுது. அப்படி ஒரு கோவில் அங்கே உருவாக போகுது. யூனிட்டி, ஒற்றுமைக்கான ஒரு சின்னமாக அது இருக்கும்ன்றது நிறைய பேர் அந்த கோவில் கனெக்ட் பண்ண போகுது. ஏன்னா ஒரு சில விஷயம் வரதா இருக்குது அப்படின்னா அது வரதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தெரியும். ஏன்னா அதுவும் ஒரு பெரிய புண்ணிய பூமி தான். நடுவில் கொஞ்சம் நிறைய சண்டைகள் அது இதுன்னு இருந்தது உண்மை. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய புண்ணிய பூமி. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் வர நிச்சயமாக பாருங்கள், அடுத்த ஃப்யூச்சரில் வரும். கண்டிப்பாக. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புராதன கோயில்கள்லாம் இருக்குது, சிவன் கோவில், முருகன் கோயிலெலாம் இருக்குது. ஆனாலும் பிரசித்தி பெற்ற உலக நாடுகளுக்கு ஒரு ஒற்றுமை சின்னமாக கருதக்கூடிய ஒரு கோவில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னை கேட்க வச்ச பிரபஞ்சம், உங்களை சொல்ல வச்ச பிரபஞ்சம், இது வந்து ஒரு ரீசன் இருக்குது. நம்ம சொல்லி சில பேர் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது. அதனால தான் என்னை கேட்க வச்சுருக்கு, உங்களை சொல்ல வச்சுருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும்போது நம்ம டீமோட கூட போய் அந்த கோயில் போயிட்டு வரலாம் ஒன்றா, கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதை ரிவீல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நிச்சயமாக அதுவும் இந்த பிரபஞ்சம் நடத்தும்னு நினைக்கிறேன் சார். இந்த நேர்காணல், நம்ம இந்த இன்டர்வியூன்றது ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப நாள் பிளான் பண்ணோம் இல்லையா? ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இது என்லைட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டு இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில்
அவங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கூட கமெண்ட்ல கேட்கட்டும், நம்ம அதை பத்தியும் பேசலாம். கண்டிப்பாம்மா. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நம்மளோட இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு பிஸியான ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப டெடிகேஷனாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வருவாங்க, அவங்கள பார்க்க வேண்டியது இருக்கும், அந்த ஒரு பிஸினஸ் இருக்கும். இன்னொன்று செல்ஃபாக நம்ம நிறைய சில ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு நடுவில் மக்களுக்காக சரி சில விஷயம் நம்ம உட்காந்து ஒரு கலந்துரையாடலாம் பண்ணோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டவுட்ஸ் அவங்க மைண்ட்லேயும் நிறையா இருக்கும். ஸோ இது ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சந்தித்து இது மாதிரி இதுக்கு ஒரு நேரம் கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 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 தேங்க்யூம்மா.